ராசிக்காரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க. மேச ராசி மட்டும்தான் கஷ்டமா இருக்குதா, ஏன் எல்லா ராசி தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களை விட மேச ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மேச ராசிக்காரங்க செவ்வாய் ராசி அதிபதியா கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை 9ஆம் பாத நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேச ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீரம் விவேகம் கொண்ட மேச ராசிக்கார நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. 7.5 சனி நினைச்சு நிறைய நபர்கள் பயந்துட்டோடு இருப்பீங்க. மேச ராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ள கூடியவங்க. பயமே பார்த்து பயப்படக்கூடிய மேச ராசிக்காரங்க. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை யாருக்குனாலும் கண்டுபிடிக்க முடியாது. 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக பெரிய பிரச்சனையாக உண்டாகும், பாதிப்பு உண்டாகும், சங்கடங்கள் உண்டாகும் அப்படின்னு நிறைய நபர் வந்து உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. இதை நினைச்சு நிறைய மேச ராசிக்காரங்க பயந்திருப்பீங்க. என்னதான் உங்க 7.5 சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட இது எல்லா மேச ராசிக்காரங்களுக்கும் இருக்குமாக. இதுதான் குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு, ஒரு சில ஜாதகக்காரங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்குது. தவிர எல்லோருமே இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது. அப்படின்னு உங்களை 7.5 சனியோட தாக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது, ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாத காலகட்டம் நல்ல ஒரு ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேச ராசிக்கு வர போகுது. இப்ப இருக்கிற பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முதலாவதா ராசி பார்ப்பீங்கன்னா மேச ராசிக்காரங்க தாங்க. கடந்த காலகட்டத்துல தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, உடல் ரீதியா பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில இந்த 2025 நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சு இது வரைக்கும் பாதி நாட்கள் அப்படியே போயிருக்கும். சரி, அப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமா எதிர்பார்த்து இருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த விதமான நல்ல அற்புதமான விஷயங்கள் மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், புதுசா ஒரு பிரச்சனை கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்திருக்கும். மேச ராசிக்காரங்க சொந்த பந்தங்களை இழந்திருப்பாங்க, சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன்னு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழ முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறாங்க இந்த மேச ராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மற்றவங்கள்ல இருக்க மாட்டாங்க. நம்மள மற்றவங்க கடுகளவு கூட துன்பங்களை வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரராயிருப்பீங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி இதை சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது என்னைக்குமே கிடையாது. குரு பயிற்சி மூலமா பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு 2வது இடத்துல 3வது இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மேச ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களாக வர போறீங்க. என்னதான் அவங்களுடைய 7.5 சனியோட தாக்கம் இருந்தாலும் கூட நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கறத கண்டிப்பா வழிவேகை செய்ய போறாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலத்துல நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கா
இருக்காது. ஏதோ கிடைச்ச வேலைக்கு ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா குடும்ப கஷ்டத்துக்காக என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு தினம் தினம் அதை நினைச்சு புலம்பிட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற நிச்சயமா கிடைக்க போகுது. அதை நினைச்சு ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணலாம். இல்ல எந்த வேலையா இருந்தாலும் உங்களுக்கு அது நிச்சயமா இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு அது கிடைக்க போகுது. அதுல எந்த ஒரு விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இந்த மேச ராசிக்காரங்க இத்தனை நாளா பட்டுட்டு இருந்த எல்லா கஷ்டத்துக்குமே இப்ப முடிவு காலம் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பொறுப்பா நீங்க இனி நினைப்பீங்க, இத்தனை நாள் இத்தனை கஷ்டப்பட்டுட்டோம், இதுக்கு மேல என்ன இருக்க போகுதுன்னு. ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க. ஆனா இனி வரக்கூடிய காலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுதுங்க. இனி சரி, இது அப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமா, அப்புறம் ஏதாவது நல்லது நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் கம்பெனி நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய காலத்துல உங்களுக்கான எல்லாம் தலைகீழாக மாறப்போகுது. மனவேதனை பட்டது எல்லாம் இப்பொழுது மாறப்போகுது. நம்மளோட எதுவுமே கிடைக்கலையே, நம்ம அப்படி இப்ப என்ன பண்ணணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பயிற்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற எல்லா நல்லதும் நடக்கும். இனி உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த மாதிரி உங்க வாழ்க்கை இல்லாம இனி வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புது பரவி புதிய பொறுப்புகள் எல்லாம் தானாக உங்களை சேரும். தொழில்ல இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது. அது மட்டும் இல்லாம சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி தொழில் விரைவாக செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாக ஆகும். ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது தொழில்ல ஒரு நல்ல லாபத்தை கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் திருமணமாகாத நபர்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டத்துல இருந்த எல்லா திருமண தடைகளும் நீங்கி எல்லாம் இப்ப மேச ராசி இருக்கக்கூடிய பெண்கள் ஏதோ ஒரு வகையில் திருமணம் அடைஞ்சிருப்பீங்க. எளிதா இருக்கும். ஆனா ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் 35 37 வயது ஆகும் வரையும் ஆண்களுக்கு நிறைய பேருக்கு திருமணமாகாத இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு 6-7 மாதத்துக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைவில் அமைவாங்க. வாழ்க்கை துணை இழந்து மேச ராசிக்காரங்க ஆண்களோ பெண்களோ அவங்களுக்கு 2வது திருமணம் அப்படிங்கிறது நடக்க போகுது. மறுமணம் பண்ணலாம்னு இப்ப நினைப்பீங்க. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலிருந்து நீங்க இப்ப விடுபட்டு வர போறீங்க. ஊருக்காரங்க எதுன்னு சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்க நீங்க நினைக்க வேண்டாம். உங்களுடைய ஊருக்காரங்க தப்பா நினைச்சாலும் அடுத்தவங்க எண்ணினாலும் நினைச்சிட்டு இருந்துட்டு போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய காலத்துல பொருளாதார சூழல்ல உங்களுக்கு ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். கண்டிப்பா அது பினிசியல் சரி, ஒரு பாதுகாப்பு உறுதியில பண்ணி சரியான கண்டிப்பு ஒரு நபர் அப்படிங்கிறது கண்டிப்பான துணை அப்படிங்கிற நிச்சயமா தேவையா இருக்கும். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. விரைவில் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமைவாங்க. வருமான வாழ்க்கை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் எதிராக இங்கே மேச ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நாங்களுக்கு போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயில் இல்லை. இத்தனை நாள் இத்தனை கஷ்டப்பட்டு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இப்போ எந்த விதமான தொந்தரவும் இல்லாம இருந்தோம். ஆனா இந்த ஒரு பாக்கியம் எங்களுக்கு இல்லாம போயிடுச்சுன்னு இத்தனை நாளா நீங்க வருத்தப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. மன குழப்பத்துல இருந்திருப்பீங்க. நீங்க எதையுமே நினைச்சு பயப்பட தேவையில்லை. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய மேச ராசிக்கு உச்சத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு சனி பகவானுடைய ரைட்டாக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆயிருச்சு. நல்ல ஒரு நீண்ட காலம் அந்த வாழ்க்கை நடக்குதுன்னா நினைச்சிருக்கீங்க. அது அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா உங்களுக்கு நடக்க போகுது. எல்லாம் உங்களுக்கு அசுரா தினமாக எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பாதிப்பிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மை தரும் காலங்களாக அமையும். உங்களுடைய குடும்பத்தில் ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு மரியாதை
நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது. வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை எல்லாம் சுலபமா செஞ்சு முடிக்க போறீங்க. பணம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா நாட்கள் தர தர இருக்கக்கூடிய நட்பர்கள் எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களுடைய பண விரபத்தில் திருப்பி தர போறாங்க. உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு எப்போதுமே நல்லது நடக்க போகுதுங்க. உங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம், இவர் மூலம் உங்களுக்கு வாழ்க்கை நிறைய தலைகீழாக மாறப்போகுது, இல்ல நல்லபடியாக மாறப்போகுது. அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எந்த மாதிரி டென்ஷனும் இல்லாம எல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நடக்கும். எந்த ஒரு தவறான நண்பரோடு சேர்க்க பழக வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு பட்சத்திலும் நீங்க அவரிடத்துல சேர வேண்டாம். நல்ல நண்பர்களோடு பழகுங்க, பழக்க வச்சுக்கோங்க. எப்பொழுதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு கண்டிப்பா அவர் கூட்டிட்டு போவாங்க. புதிய வரக்கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு கண்டிப்பா வழி நடத்தக்கூடிய செல்வாக்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக உள்ளது. இந்த 2025 முடியறதுக்குள்ள அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிப்பீங்க. உங்களுக்கான எல்லா ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்க அடைய போறீங்க. இந்த மேச ராசிக்கு வரப்போகிறது எல்லாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நன்மையா அமைய போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது.